ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அலமேலு, 2 பேரும் வர்றப்போ பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரலாம் இல்லையா? அவங்கள பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. இவளுக அம்மா வீட்டுல விட்டுட்டாங்கன்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இவங்க செஞ்சதும் சரிதான். எல்லாம் தெரியும் இல்ல உங்களுக்கு? சொன்னாங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவங்கெல்லாம் உங்க பிள்ளைகளா நின்று உங்களை பார்த்துக்குவாங்க. இனி என்ன பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அலமேலு, நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்டி. ஐயோ ஐயோ இல்ல, அவனுங்களோட சேர்ந்து ரொம்ப பேசிட்டேன். பொண்ணு கொடுத்தவங்க எல்லாம் அடிமையா இருக்கணும்னு மனசுல ஒரு நினைப்பு. உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. வாழ்ற காலம் வரைக்கும் இவளுகளுக்கு என்னால முடிஞ்சது செய்வேன். அது மட்டும் நிச்சயம். என்ன நம்புங்க. என்னம்மா அண்ணி, என்னங்க நீங்க பேசுறத என்னைக்குமே நான் மனசுல வச்சுக்கிட்டது இல்ல. நீங்க கண்டதையும் போட்டு உழட்டிக்காதீங்க. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்துக்காக. இந்த அம்மா என்ன யார் வீட்டுக்கு வந்தாலும் மன்னிப்பு கேக்குது? விட்டா மன்னிப்பு கேட்கிற வைபவம்னு ஏற்பாடு பண்ணி கூட்டு வச்சு சோத்தை போட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கும் போல இருக்க. எடுமா. என்னது? இரு நந்தினி அக்கா அளவுக்கு நல்லா போடுவேனான்னு தெரியல. ஏதோ குடிச்சு பாருங்க. அதான் உங்களுக்கு. என்னம்மா இதெல்லாம்? என்ன விசேஷம்? என்ன பணம்? எதுக்கு இப்ப? மா சொல்லுமா, எதுக்கு இது? இரு இந்தாடி நந்தினி, வாங்கிக்க. மா எதுக்குமா இதெல்லாம்? நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதுக்காக எங்களால முடிஞ்சது ஏதோ வாங்கிக்கோ. நான் கேட்டேனா? அப்பா என்கிட்ட கேட்டாங்க, நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன் இதெல்லாம் வேணாம்னு. இப்போ உன்னை ஏவி விட்டுருக்காரு அவரு. வேற இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள கட்டப்பைய தூக்கிட்டு வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா இதையா தூக்கிட்டு வர வேண்டியது? இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீங்க வந்து வாழ்த்தினா போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. ஏய், ரொம்ப பேசாதடி. என் பிள்ளைக்கு செய்யணும்னு ஆசையா வந்திருக்கேன். வேணாங்க என்னன்னு சொல்லி உங்க அப்பா மாதிரி வாதம் பண்ணாத. வாங்கிக்கோ. நாங்க என்ன தினமும் அவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம் சீரோட? நல்லதா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு பிறந்த வீட்டு சீருன்னு எங்களால முடிஞ்சதை செய்யறோம். அதுக்கு என்னமோ ரொம்ப வாயாடுற. மா புரிஞ்சுக்கோமா. சம்பந்தியம்மா, உங்க மருமகளை வாங்கிக்க சொல்லுங்க. நந்தினி, வாங்கிக்கம்மா. பிறந்த வீட்டு சீருங்கிறது ரொம்ப வசதி. மாமியார் வீட்டுல கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் பிறந்த வீட்டுல இருந்து வர்ற ஒத்த ரூபா அதுக்கு ஈடாகாது. வாங்கிக்க. அக்கா வாங்கிக்கோங்க அக்கா. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளுங்க நம்ம அம்மா அப்பா தான். அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்கிக்கோங்க. வேணாம் ஜனனி, எனக்கு மனநில புரியும். எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் எதுவும் எனக்கு வேணாம். மா, இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போ. வேணா நான் பணத்தை மட்டும் எடுத்துக்க. என்னக்கா, எங்க வீட்ல இருந்து யாரும் வரலன்னு ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு போய் சொல்லல, இருக்குதான். ஆனா பரவாயில்ல, எனக்கு தான் நீங்களாம இருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் அது கீழே வைமா, நான் வாங்கிக்கிறேன். நீ உங்க வீட்டுல சொன்னியா இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும்க்கா. அது வாசுக்கும் அஞ்சனாக்கும் போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க சொல்லியிருப்பாங்க. அது
அவங்க வர சுச்சுவேஷன் இல்லாம இருக்கும். அஞ்சனாக்கு வேற இது டெலிவரி டைம்ல. சோ அம்மா அப்பா அவளை பாத்துக்கணும்ல, அதனால வர முடியாதுல்ல. இப்படி ஏதாச்சும் நினைச்சு நானே என்ன கன்சல்ட் பண்ணிப்பேன். இதுக்கு தான் சொன்னேன். ஜனனி, அம்மா அம்மா உட்காருமா, உட்காரு. பாத்தியாடி, வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்குவேன், நான் சமாளிச்சுக்குவேன்னு அம்புட்டு பேசினா பாரு. பெத்தவளை பார்த்ததும் எப்படி ஓடினா பாரு. இதாண்டி அம்மா பாசங்கிறது. தானாடாட்டியும் தன் தசை ஆடும். ஓ, போராளியை பெற்றெடுத்த வீரமங்கை. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்டா. ஜனனி, வாசல்லையே ஏண்டி பேசிக்கிட்டு இருக்கே? வா, கூட்டிட்டு வா. வாமா. வாங்க பார்வதி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வா வா, இங்க உட்காரு. வா வா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உட்காரு. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருடா. நீ அனுப்பின போஸ்டர் அஞ்சனா காமிச்ச உடனே நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன். அப்பாக்கு தெரியுமா நீ வந்தது? ஆமாண்டா. என்ன சொன்னாரு? போனும் சொல்லல, போகாதேன்னு சொல்லல. அவரை விடு. நீ பிசினஸ் ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சனனி, எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டாந்துருக்கே. உங்க அம்மாவுக்கும் உன் கையால காப்பி கொண்டாந்து கொடு. சரி, இதோ எடுத்துட்டு வரேன்.